மூன்றாவதாக மூன்று முக்கியமான திருசதி இந்த சுப்பிரமணிய திருசதி. இதற்கு இன்னொரு பெயர் சத்ரு சம்ஹார திருசதி என்று பெயர். 300 நாமாக்களால் சுவாஹா என்று சொல்லி அந்த அக்னியிலே எழுந்திருக்க அந்த முருகப்பெருமானுக்கு ஆகுதியாக கொடுத்தல் இந்த திரிசக்தி ஹோமம் என்று சொல்வார்கள். இந்த திரிசக்தியில் என்ன சிறப்பு? இந்த சுப்பிரமணிய திரிசக்தி இதில் என்ன சிறப்பு என்று பார்க்கிறோம். ஈசனின் மந்திரம் நம சிவாய என்று பெயர். ந ம சி வா என்ற 5 எழுத்துக்களாலான பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். 5 எழுத்துக்களாலான ஒரு மந்திரம் நமச்சிவாய என்று சொல்லப்படுகிற மந்திரம். அந்த ஒவ்வொரு எழுத்தும் முதல் எழுத்தாக கொண்டு 50 நாமாக்கள் இந்த திரிசக்தியிலே ஏற்படுகிறது. முதல் 50 நாமாக்கள் ந என்கிற சொல்லிலே ஆரம்பிக்கும். அடுத்த 50 ம என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கும். மூன்றாவது 50 சிக்காரம் என்று சொல்லப்பட்ட சி என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கும். நான்காவது 50 நாமாவளி வா என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கும். ஐந்தாவது நாமாவளி 50 எழுத்துக்கள் யகாரம் என்கிற சொல்கிற அந்த ய என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கும். அதுதான் இந்த திரிசக்தி அர்ச்சனை என்று சொல்லப்படுகிற திரிசக்தி அர்ச்சனைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சரி, ந 50 ஆச்சு, ம 50 ஆச்சு, சிக்காரம் 50 ஆச்சு, வகாரம் 50 ஆச்சு, 5 × 250. இன்னொரு 50 இருக்கு, 51 இருக்கு. இப்போ இந்த முருகப்பெருமான் 6 முகம் என்று சொல்லுவார்கள். 5 ஈசனின் 5 முகமும் அம்மையின் ஒரு முகமும் சேர்ந்து 6 முகமாக இந்த பூமியில் அவதரித்தார் சொல்வார்கள். ஈசனுக்கு 5 முகம் உண்டு. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்று 5 முகங்கள் ஈசனுக்கு உண்டு. இந்த 5 முகங்களுடன் 6வது முகமாக அந்த அம்மையின் முகம், 6 முகமாக ஈசன் தோன்றிய முருகப்பெருமான் தோன்றினார். ஈசனே முருகப்பெருமான் என்பதே தத்துவம். முருகப்பெருமானே ஈசன் என்று சொல்வார்கள். ரெண்டுமே பேதம் கிடையாது, இருவருக்கும் பேதம் கிடையாது என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த 5 × 250 நாமாக்கள் முடிந்தோன்னு கடைசி 50 நாமாக்கள் அகாராதி சகாரா அம்மையின் மாத்ருகாட்சரம் சொல்வார்கள். அம்பிகைக்காக 51 அக்ஷரங்கள் ஆவிலிருந்து ஆரம்பித்து க்ஷா வரைக்கும் இருக்கிற மாத்ருகாட்சரம் அதை அம்பிகைக்கே உரிய எழுத்துக்கள். அந்த 50 எழுத்துக்களையும் 51 எழுத்துக்களாக வரும் சொல்லி இந்த பூஜை செய்வது